வணக்கம். சிவானி தேனி பண்ணி கிருஷ்ணகிரி மாவட்டம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மலைத்தேன் கூடு இருக்குது, அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் தான் அங்கே தேன் எடுத்துகிட்டு இருந்தது. எங்கன்னு பார்த்திங்கன்னா தும்பப்பூ செடி மழை பெஞ்சு இப்போ நமக்கு ஒரு 15 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், தும்பப்பூவில் நல்லா தேன் எடுத்துகிட்ருக்கு. தும்பப்பூ நல்லா சளி இருமலுக்கு நமக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பார்த்திங்கன்னா இந்த தேனை கண்டுபிடிச்சிட்டோம். புளியா மரத்தில் இருக்குது. இப்போ இந்த தேனை வந்து நைட்டில் தான் எடுக்க போகிறோம், பகல் எடுக்கிறது கிடையாது, நைட்டில் எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ஒரு வழியாக நைட்டில் வந்து இப்போ எடுக்கிறோம். இந்த தேன் தான் ஃபுல்லாகவே கீழே இருக்கிறது குஞ்சு எடை, மேலே வந்து ஒயிட்டாக இருக்கிறது பூராமே தேன் தான். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த புழு அறையை வந்து அப்படியே விட்டுருவோம். அப்படி விட்டோம்னா தான் அந்த தேனீக்கள் ஓடாமல் அங்கேயே மறுபடியும் ஸ்டே பண்ணிக்கும். நம்ம மறுபடியும் வந்து தேன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக குஞ்சு அடையை நம்ம வெட்டி எடுக்க மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான், அந்த தேன் எடுக்கிற அளவு மட்டும்தான் அறுத்து குஞ்சு அடையை கீழே தள்ளிட்டு அப்புறமா மீதி பாதி அளவு தேன் இருக்கிறத மட்டும்தான் எடுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு வருவோம். மற்றபடிக்கு அடி அப்படியே விட்டுருவோம். அப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதி தேனை எடுத்துகிட்ருப்போம். இது பூரா பாதி எடுத்தாச்சு. ஒரு 20 லிட்டர் பக்கெட் எடுத்துகிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டருக்கு பக்கம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோலேருந்து 10 கிலோ தேன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த குஞ்சு அடையெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். பாதி இப்போ அங்கேயே நினச்சிக்கும், அங்கேயும் ஓடி போகாது. நன்றி.